Yeah, it's for a minimalist budget வந்து நல்லா எடுத்திருக்காங்க படம். எஸ்பெஷலி தே ஹவ் யூஸ் த லொகேஷன் வெரி வெல். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஊட்டிலே வச்சு எடுத்திருக்காங்க. வெரி டீசன்ட் ஃபிலிம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரபு சாஸ்தான், ஹீஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி, ஹஸ் டன் ஆக்சுவலாக ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு. ஒரு டீசன்ட் ஃபிலிமு, எஸ்பெஷலி மினிமலிஸ்டிக் பட்ஜெட்டில் லொக்கேஷனில் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ ஹர்ட் இட்ஸ் 35 lakhs ஆர் சம்திங். அது வெல் ஒர்த் மூவி, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஒரு காமெடி, ட்ராமா, ரொமான்ஸ், இட் வாஸ் நைஸ். இல்லை, ட்ரீம் கேர்ள் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு வேலண்டைன் ரிலீஸ். ஸோ ரொமான்டிக், ஒரு ரெண்டு கப்பல் லவர்ஸ் இப்படி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஐ திங்க் டைரக்டர் ஹஸ் கிவன் த சேம். மேபி நிறைய கேரக்டர்ஸ் இல்லை, வெறும் இன்னும் ரெண்டே பேர் வச்சு வித் சம் லொகேஷன்ஸ் ரெண்டே பேரை வச்சு எடுத்திருக்காரு. ஐ திங்க் இட் இஸ் குட். ஒரு சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ட்ரீம். அந்த ட்ரீம்லேருந்து அகெயின் அவங்கள ரியாலிட்டியாக அவங்க பார்க்கறது. ஸோ ஒரு சிம்பிள் ஸ்டோரி. இட் வாஸ் செட் நைஸ். டெஃபினட்டாக டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. ரொம்ப நேரம் இன்னும் ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. ஸ்டார்ட் பண்ணோம், இன்டர்வல் வந்தது, ஓகே, இன்டர்வலுக்கு அப்புறம் திருப்பி உட்காந்து எண்ட். ஸோ இட் வாஸ் என்கேஜாக இருந்தது ஹோல் 1.5 hours. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட முதல் படம் மாதிரி தெரியல, ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. யா, ஐ திங்க் ஸோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அது ரொம்ப எடிபிளாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ குட் தட் there's a மெசேஜ். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு சேஞ்சாக இருக்கு. என்ன நடக்குது, இந்த காலத்து பசங்க என்ன பண்ணுறாங்க, ஆஸ் அ மதர் பார்க்க போனேன். அண்ட் எல்லா பசங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை தான் எடுத்திருக்காங்க. பெருசாக மூவி மாதிரியே தெரியல. இது ஜஸ்ட் ப்ராக்டிக்கலி ஜென்சி கிட்ஸுக்கும் இது இப்போ நியூ ஜென்ரேஷனுக்கு இது ஒரு மெசேஜ். இப்படி தான் நாங்கள் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. நாங்களாம் இனிமேல் உஷாராக இருப்போம். சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை இல்லை, எங்கேயும் லேக் ஆகல, ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அ குட் மெசேஜ். இப்போ நம்ம மாறிக்கணும் பேரண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த மெசேஜ் தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கங்கிறீங்க. ஓகே, படம் நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். அதாவது ஒரு ட்ரீமில் வர்றது, ட்ரீமோடு போகாமல் அந்த ட்ரீமில் வர்றது வந்து எப்போ இருந்தாலும் நமக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு டைமில் நமக்கு வந்து அது எப்படின்னா நமக்கு வரும் அந்த படத்தில் வந்து. அதனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரீம் மோஸ்ட்லி வருது நமக்கு. அது வந்து ரொம்ப மைண்டில் வந்து அந்த ட்ரீமில் வர்றது வந்து நமக்கு எப்படின்னா நடக்கும் லைஃப்பில் அப்படின்றது ரொம்ப நல்லா படத்தில் நல்லா காமிச்சிருந்தாங்க. ரெண்டாவது காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. அப்பப்போ சின்ன சின்ன காமெடிகள், அந்த பழைய சினிமாவோட பாட்டு அதெல்லாம் கொண்டு வந்தது, கவிதைகள், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுங்க. நல்லா இருந்ததுங்க. அவங்க ஹீரோவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை, போர் அடிக்கிற மாதிரி அவ்வளோவா இல்லைங்க. அடுத்தடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இன்டர்வல் ஆச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்கும், திருப்பி வந்து இது எப்படி கண்டினியூ ஆகுமா, இவங்க எப்படி சினிமாவில் எப்படி போவாங்க அப்படின்னு மாதிரி திங்கிங் வந்துட்டே இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாங்க. நல்லா நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே லவ் ஸ்டோரி. அதாவது வந்து கனவுல வந்து ட்ரீம் கேர்ள்னா என்ன, கனவுல வந்தது நிஜமா நடக்குது, அதுதான் படம். ரெண்டு பேர் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அதை நடிச்சவங்க அத்தனை பேரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு. லவ் ஸ்டோரி படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன கதைன்னு பார்க்க போனோம். ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போதி படம் சார் சூப்பரா இருக்கு. படம் நல்லா எடுத்திருந்தாங்க. டைரக்ஷன் நல்லா இருந்தது. முக்கியமாக என்னென்னா, ஒரு ட்ரீமில் என்ன நடந்ததோ அது இல்லாத எண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தது. அண்ட் ரொம்ப சினிமேட்டிக்காக இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா ஒரு கொலோக்கியலாக டெய்லி நடக்கிற ஒரு இது நடக்கிற மாதிரி நடந்தது. நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. ஒன்று ரெண்டாவது வந்து எனக்கு அந்த சீனரிலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் வாஸ் குட். அப்புறம் டைரக்ஷன் வாஸ் ரியலி குட். நல்லாவே எடுத்திருந்தாரு. அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா நடிச்சு அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவும் பண்ணல. நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிச்சயமா வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்தே பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. இதை வந்து ஃபேமிலியோடயே போய் பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். The movie was great. It was a new experience. I liked the way it happened, dream and reality. So it was. I loved the movie. I didn't have many expectations. I didn't even see the trailer. So it was for me it was a suspension movie. I really liked the way it happened. Something which started from dream and the reality and the last climax. I really loved it. I don't think this movie might not be liked by kids, but for adults it will be great. I like the movie. Englishல பேசலாம் இல்லைங்களா? Okay. My Tamil is not too good. Okay. Yeah, short and sweet. That's how it should be. I thought the alternate hero was there in the first half, no? I think he would have been better in the main hero's role. He had a little more character, I thought. The actual hero seemed to be lacking in something. But overall, the movie was good. The concept was good. The theme was good. Yeah. Nothing, no real expectation. One thing I noticed was it was a short movie. So that short movie made it a little appealing. Yeah, this is just one. Yeah, that's a good thing. So whether it will appeal to the crowd, I don't know. But for me, it was fine. Yeah, I kind of liked it. Yeah. Adequately enough, yeah. It was light enough also. There was a storyline. Light yet okay. I mean, rating 10 out of 10. I'd say about 7. I can talk only in English, okay? I like the movie a lot. It's nice romantic movie. I like most Arjun. I wanted him actually to play the hero for the whole movie because he's really smart looking guy among the other two heroes. And that's why her last son. She's the mother. Pardon? This is actually good for all the youngsters, and being a Valentine's Day, it's a nice movie which has come out at right time. Other than that, I just loved because it was just few hours and it just finished just like an English movie. Rating out of 10 out of 10 out of 10. And I like that boy a lot. ட்ரீம் கேர்ள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் எல்லாமே ஓகே தான். இன்னும் கலர் டோனு எல்லாம் நல்லா பண்ணாங்க. லவ் சீனுமே அது மாதிரி ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் வச்சு அதை லாஸ்ட்டில் முடிக்கிறதா இருக்கட்டும், எண்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. காதல் வந்து யார் மேலே வேணா வரலாம். லைக் அதான் ப்ரோ. என்ன ப்ரோ? லவ்வர்ஸ் டேக்கு எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல மூவி. லைக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு படம். லைக் எங்கேயுமே கொஞ்சம் இதாக இல்லாமல் நல்லா போச்சு. இந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிஜத்துக்கும் ஒரு காதலுடைய இதை எவ்வளோ தூரம் நம்ம அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இதை சொல்லியிருக்காங்க. அதுமாரி கனவுக்கும் ஒரு நிஜத்துக்கும் உள்ள இடையில் உள்ள காதலை ரொம்ப வெளிப்படையாகவும் ஒரு இதாகவும் இந்த படம் வந்து சொல்லியிருக்கு. அதுமாரி காதலை எந்த அளவுக்கு நம்ம எமோஷனாக இது காட்டப்படுமோ அந்த அளவுக்கு இதுக்கு ரொம்ப அற்புதமாக இது காட்டியிருக்காங்க. அதுமாரி ஒரு குறைந்த செலவுள்ள பட்ஜெட் உள்ள படத்தை ஒரு எவ்வளோ தூரம் ஃபுட்டேஜ்லாம் அதிகமாகி எடுக்க முடியும், ஒரு குறைந்த பட்ஜெட்டில் நம்ம எந்த அளவுக்கு அவுட்புட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப இது பண்ணியிருக்கு. அதுமாரி சிறுமுதலீட்டு படங்கள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ சிறுமுதலீட்டு படங்கள்லாம் எடுக்கிறவங்கெல்லாம் இதை வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். அதுமாரி
இந்த காதலுடைய தன்மை ஏன் எந்த அளவுக்கு எமோஷனாக கொண்டு வருங்கிறத அற்புதமாக இந்த படம் காமிச்சிருக்கு. தேங்க்யூ.